ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் கத்தி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வச்சுக்கணும். நம்ம ஃப்ரீ ஃபயரில் வெறும் இந்த மேலே கட்டினா அந்த பாயிண்ட்ஸில் இருக்க மட்டும் வச்சு விளையாட போகிறோம். மிச்சப்படம் வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கைஸ் வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் ப்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்க போகிறோம். எனிமி தானாக வந்து வளையல மாட்டணும். அந்த இடத்துல வேறு ரொம்ப கஷ்டம். நான் பைப்பில் ஷார்ட் கன் வச்சுருக்கானுங்க. ஒன்றும் சொல்லலே. அங்கே பாருங்க, ஒரு வெறி கொண்டு இருக்கிறானுங்க. வாங்கடா, வாடா 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 வாடி செல்லா குட்டி, எனக்கு நீ தாண்டி வேணும். உள்ள வாடா. இது ஒரு நாய்டு இங்கே அப்படி வந்து இதை போச்சு. அஜோஜோ உனக்கு சாவிடா, நீ காலிடா சாவு. வந்தாலும் ஹெட்ஷாட் வச்சாங்க. தரமாக நெட்டு. டே விஷயமா ஓடிடுறா. எப்பாடே எப்படா ஓடிடுறா மாறா. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க. போங்க. அல்ல கைஸ், காலி நம்ம. ஓகே, நம்ம அந்த மேட்ச் தோத்துடும். இன்னும் மேட்ச் வந்துச்சு. வாங்க. G36 இல்லை, வேணாம். மேக் 10 வேணாம். ஸ்பாஸ் வேணாம். பேரஃபில். ஓகே வாங்க, இந்த மேட்ச் நம்ம பேரஃபில் தச்சு விளையாட போகிறோம். நோ, ஷார்ட் ரேஞ்ச் இல்லையே. பார்த்து இது பண்ணியிருக்கணும். ரெண்டுமே நாங்கள் ஜகத்துக்கு இந்த மேட்ச் எப்படி விளையாட போகிறோம். ஓகேடா செல்லா குட்டியா முன்னாடி போவீங்களா? அப்படியே பின்னாடி அடி வாங்கணும். ஓகேவா? டேமேஜ்டா. போங்களாண்டா, போன ரஷ் அடிக்கலாம். யார்றாங்க? சரி, கிரண்ட் பாபுவா இருக்கான். ஓகே, நீ ரொம்ப தான் போடுற. செல்லா குட்டி வடி வடி வாச்சா மேலே. அஜோ, நான் காய்ச்சி இது ஒன்ட்டா பிடிக்க முடியல. இந்த சைடில் ப்ரோ இந்த சைடில். குட் ஜாப். ஹெல்ப் பண்ணுங்க பையப்பா. நான் வந்து டேமேஜ் ஆகி தரேன். ஒரு கில் கூட எடுக்கிறேன். எப்படியாவது எடுக்க முடியாது. ஓகே, இந்த மேட்ச் நம்ம எப்படியாவது ஒன்ட்டா பிடிச்சி கில் எடுத்தே தீடுறோம். அது தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அஜோ, டேமேஜ் வரான்னு அப்படியே ஓடுறானுங்கடா. எங்கேயா இருக்கீங்கோ? மேலே பார்த்துட்டேன். ஜஸ்ட் ஃப்ளூக்கில். ஜூ, ஒரு ஸ்கோப் சரியாக விட மாட்டேங்குதியா? நான் சத்தியமாக சொல்லுவேன், நான் எவ்வளோதான் டேமேஜ் இருந்தாலும் எவனுமே என்னை ஒரு கில் கூட நின்று எடுக்க விட மாட்டேங்கிறா. மேலே ஏறணும். இப்போ வேறு வழியில் வேறுதான் இருக்கானா? ஏன் வச்சிடாதீங்கடா. அப்பா டே, என்னடா குளோவல் கூட வர மாட்டேங்குது. காய்ஸ், நான் எவ்வளோ டேமேஜ் ஆகுதுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்லேயும் கூட நான் அதிக டேமேஜ் இருந்திருக்கேன். போங்க. ஐயோ, நான் எடுத்துட்டேன். நான் கேமே எடுத்துட்டேன். போங்க. என்கிட்ட ஒரு ஷார்ட் இருந்து கூட இந்த எடுக்க முடியாது. போங்க, என்னால் அதெல்லாம் எடுக்க முடியாது. வேறு வழியில் பேரப்பில் ஷார்ட் ரேஞ்சுக்கும் இதோ லாங் ரேஞ்சு வச்சு கொண்டு தான். 62 ரிப்பீட் ஆகிட்டாங்கடா. இந்த மண்டை பேஞ்சிரும். இப்போ ஒன்று சொல்ல மாட்டாங்க, நம்ம கன்று வந்து அந்த பாயிலுக்கு மட்டும் எடுத்துக்கணும். ஆனால் மிச்சப்படி வெஸ்டெல்லாம் எதில் எடுத்துக்கலாம். வெஸ்ட்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும், இல்லைன்னா காலி.
அப்படியே ஒரு நாய். டேய் எனக்கு புரியலடா, எனக்கு வாஸ்துமே சரியில்லடா எப்பா. டே வந்து ரிவே பண்ணுறா. எவ்வளோ வந்து ரிவே பண்ணுங்கடா. யோ வாயா, யோ மேலே வாயா, யோ மேலே வாயா, வாயா 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 மீ ஜான்ஸ்டா. வாடா மேலே, இங்கே வாடா, என் பக்கம் வாடா. கைஸ் இங்கே பாருங்க, ஒருத்தர் படுத்து கிடக்கலாம், நான் நாக்கச்சேன். உடனே நான் பார்த்தா உளிஞ்சு கவர் எடுக்கிறேன். அண்ணா அந்த கட்டை வந்துச்சிட்டான். எனக்கு புரியவில்லை. கேம் தரமாக ஆக்கில் போய்கிட்டு இருக்கோம். ஓனோ இந்த மேட்ச் இங்கே பாருங்க, டேமேஜை மட்டும் பாருங்கள். வந்திருந்தாலும் 1550 இவங்களோட டேமேஜ் வந்துருச்சிருக்கா. ஆனால் வந்து எனக்கு ஒரு கில் கூட வரல. இந்த மேட்சை நான் மாட்டல, நான் மண்டே ரெடி பண்ணல. தம்பி உன் கதை முடிஞ்சிச்சு. தம்பி நீங்கள் காலி 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 காலி. ஏன்னா டேமேஜ் என்ன எப்படி ஓடுறீங்க? நல்லா முடிச்சு விட்டீங்க போங்க. ஷார்ட் நெக்ஸ்ட் கைஸ். நான் ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அவங்களுக்கு மேட்ச் பாயிண்ட்டு அண்ணா பற்றி ஏதாவது ஜாலியாக விளையாண்டுருக்கேன். ஏய் ஓடு வேற மாதிரி. வேறு எதுவும் நல்ல கண்ணு இல்லை கைஸ். ஓகே கைஸ், வேறு வழியில் இப்போ நான் இப்போ இதுதான் ஷார்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு நிலம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேன். நம்ம இப்போ மேட்ச் பாயிண்டில் இருக்கிறோம். ஸோ ஒரு பண்ணதுக்கு மேலே நம்மளால் நல்ல கண்ணும் எடுக்கவும் முடியாது. சொல்ல பற்றி ஒரு நாள் எதுவும் பண்ண முடியாது. அப்படி மேலே வாடா, இங்கே ஏறா. இந்தா லஞ்சா அதுதான். கிளே பண்ணுறா. அட போய்த்தாரன் ரிவே பண்ணி விட்டியா? இப்போ சூப்பர் மெடிக்கல் சுற்றிட்டு சும்மா இப்போ சில்லு கீழே பாஞ்சு. ஆமாம் அதுதான் கேஸ் நம்ம காலி. ஓகே வெயிட் பண்ணுங்கள், நம்ம இன்னொரு மேட்ச்சு கண்டிப்பாக போட்டு தான். இன்னொரு மேட்ச் இருந்தாச்சு ஒருத்தாலும் நம்ம அமௌண்ட் கூட நம்மளுக்கு குருவும் பார்த்துன்னுக்குறான். ஒரு இவன் நம்ம மூத்தா போகிறோம் ஆனால் நம்மளுக்கு அமௌண்ட்டில் காமிக்காது. அது காரணம் ஏனென்றால் நான் நடுவில் ஆரம்பித்தப்போ ஒரு சில பக்கெலாம் இருக்குது. அந்த பக் எனக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை காஸ்டியூம் போட்டால் காஸ்டியூம் காமிக்காது, அமௌண்ட்டு போட்டு அமௌண்ட்டு கேட்குது. அந்த மாதிரி பக்கு தான் இது. ஏன்டா எனக்கு என்ன வரீங்க? வாடி வாடி ஒன்ட்டா ஐயோ இல்லை வேணாங்கண்ணே. என்னங்கண்ணே சும்மா தாங்கண்ணா சொன்னேன். நம்ம கதை ஃபஸ்ட்டு உயிரோட அடைங்களா என்ன அடிக்கிறான் நீ சாப்பிப்போ. அப்படியே சொல்ல வா என்கிட்ட வா. இது கூட இந்த கீழே எடுக்க விட மாட்டீங்களாடா. டே வாடா ரிவே பண்ணுறேன்னு. ஓகே கைஸ், நம்ம அப்படியே பேக் வச்சிடலாம். முடிஞ்ச கொஞ்சம் வரும். நான் காலியாடா.
ஏன்டா அவன் என்ன காலி பண்ணாம வச்சிருக்கீங்க? வந்துட்டேன் குட்டி. ஐயோ டே எனக்கு சரியான பக் ஆகுது காய்ஸ். இது வேற ஒன்று ஃபோனு எப்படி நடிக்கிறானே தெரிய மாட்டேங்குதுடா. கிங்ஃபிஷர் வேணாம், ஆகும் வேணாயா. யோ எதா வந்துருச்சு பாருங்க. அத நீ தங்க கட்டி வந்துச்சு காய்ஸ். எனக்கு ஏற்ற தரமான கன். ஓகே நம்ம பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் நம்மளுக்கு தாண்டா போயா. நோ கவலைடா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனால் தெரியல, G8 மேட்ச் ஆடிக்கலாம். எல்லாம் ஒன்றே வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பாட்டான்ட்டு. நான் இனிமேல் தான் ஆட்டுமே. இங்கே பாருங்க எனக்கு பர பக்க. மேலே கோத்தா ஸ்னைப்பர் கைஸ். அதான் கைஸ் முடிச்சு நிற்கிறேன். சொல்லி முழுக்க கண்டு தூக்கி போடுறேன் பார்த்தியா. இந்த கண்ணை வச்சா எப்படி விளையாடக்கூடாது. வந்துட்டால டே ஏமா அப்படிடா. சொல்ல கைஸ் அதான் முடிச்சு விட்டாங்கோ மேட்ச். அதான் கைஸ் கோவிந்தா. இந்த ஏடு நம்ம டீமேட் யாருக்காவது வந்துடலாம். அப்புறமா நம்மளுக்கு தேவை இது. அப்படியே தூக்கி போடு. இது வந்து அப்படியே தூக்கி போடு. நம்ம எக்ஸிமேட்டு இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுவுமே நம்ம யூஸே பண்ணக்கூடாது. இந்த G8 வச்சுக்கப்பா. இந்தாப்பா தம்பி, இந்தாப்பா புல்லெட் தர மாட்டோம். 34 புல்லெட் இருக்கு. ஸ்னைப்பர் புல்லெட்டியா யாருக்கு வேணுமா எடுத்துக்கோங்க. ஸ்னைப்பர் புல்லெட்டு யாருங்க ஸ்னைப்பர் பிளேயர் எடுத்துக்கோங்கயா. என்னடாடி ஓகே மொத்தம் நாக்காச்சு நான் ஊசில் போட்டு ஓடிடணும். ஏன்னா அப்போ தான் மற்ற தடவை இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டான். சொல்ல பாருங்க ரிவே பண்ணுறான் பார்த்தீங்களா. சொல்லிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணு. இதுக்குள்ள எந்தாண்டா வர விடும் சொல்லலை. நீ ஐயோ நீ மணிக்கிட்டு வேணியா. ஐயோ நீ கொஞ்சம் தலையாக போடவே முடியும். ஓகே வரான் பார்த்தீங்களா. போன மச்சம் இந்த அச்சம் பார்த்தீங்களா. அவனை தாங்க வச்சுக்கேன். லாஸ்ட் ஒருத்தல் எங்கடா இருக்கிறான். எங்கே இருக்கானா. உள்ளே இருக்காரு காய்ஸ். உள்ளே இப்போ வெளியே வராது. அஜோ ஏன்டா என்ன அடிக்கிற. ஓகே காய்ஸ் நம்ம இப்போ போயிட்டு அமைச்சா மைடிக்க சுற்றணும். அது ஜோன் சர்வே பண்ணுறேன். ஜோன் சர்வை எக்ஸ்பிடி கிடச்சிருக்காப்பா. வா இதான் வாங்கிட்டாங்கடா. டே டீமுக்காக எவ்வளோ கன்று தரேன். எனக்கு தான் வாங்கிட்டாங்களேண்டா. என்னடா அது இந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஏடில் தரேன். நான் உடனே வேஸ்ட் பண்ணுறேன். ஐயோ காய்ஸ் அவங்க டீமில் ஒரு ஸ்னைப்பர் இருக்காங்க. ஆனால் ஸ்னைப்பர் ஷாட் எவ்வளோ தந்திருக்காங்க. ஹெட் ஷாட்டட் பை தானோ. அவனை எங்க வந்து யாருக்கிட்ட வாங்கினா பாருங்க ஹெட் ஷாட்டு. அப்பா தரோண்டா. இதெல்லாம் எடுக்கக்கூடாது. பரவாயில்ல க்ளூவால் தான் இல்லை. க்ளூவால் எடுத்துக்கலாம். எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் வேணும் பார்த்தாலும்
7500. அங்கே எனிமியாக வந்துட்டு இல்லை எனிமி இல்லை. ஐ திங்க் நான் கீழே குதிக்கிறது நல்லது என்று எனக்கு தோன்றுது. இல்லை நான் கீழே குதிச்சு வரதுக்குள்ளே ஏன்டா முடிச்சிங்க? ஓகே வேறு என்ன கைஸ் அங்கே அதாவது நல்ல கண்ணு பார்க்கலாம். இது தேவை அவ்வளோதான். யாருக்குமே தூங்க தேவையில்ல. இப்போ மண்டையில் யாராவது வாங்கணும் என்கிட்ட சொல்லக்கூடிய நோ பண்ணி சுற்றுரு. யாருக்கு நோ வாங்கோ அடிக்கிறான்டா. பேசான் ரொம்ப அடிக்கிறான். எங்கடா அவன்? நச்சு எங்கடா இருக்கான்? ஃபஸ்ட்டு நான் தலை புல்லட் யார் எங்கேயோ பார்க்குது. வேற எங்கடா இருக்கிறான்? முன்னாடியா? அவ்வளோதான் கைஸ். தரமான போயா. அதுவும் பாருங்க கீழே கரெக்டாக போயான்னு எழுதிருக்குது. கரெக்டாக போயா வாங்கிட்டோம். ஷோப்பா இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். கூட பெல் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆளில் படிச்சுங்க. அப்படி தான் நம்ம வீடியோட எல்லாம் கரெக்டாக வரும். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் மிஸ்டர் கத்திகேம. பாய் கைஸ், பாய். நம்ம செகண்ட் பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருக்கோம். நைஸ்.